ஆண்டிப்பட்டி சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் புள்ளிமான் கோமை ஊராட்சி அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் தரையில் ஆழமாக பதிக்கப்படாமல் சாலையோரத்தில் திறந்த வெளியிலேயே அமைக்கப்பட்டுள்ளதால் குடிநீர் குழாய் உடைந்து சேதமடைந்து குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படும் என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உடனடியாக சரி செய்யாவிட்டால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த புள்ளிமான் கோம்பை ஊராட்சியில் தர்மத்துப்பட்டி, மூனாண்டிப்பட்டி, புள்ளிமான் கோம்பை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. கிராமத்தில் ஆங்காங்கே ஆழ்துளை கிணறு மூலம் எடுத்து ஊராட்சி நிர்வாகம் மூலம் விநியோகிக்கப்பட்டு வரும் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்களின் பல ஆண்டுகால கோரிக்கையை அடுத்து சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து புள்ளிமான் கோம்பை சாலை வழியாக சாலை ஓரத்தில் அமைக்கப்படும் 7 இன்ச் சுற்றளவு உள்ள இந்த ரப்பர் குழாய் 3 அடி ஆழத்தில் பள்ளம் தோண்டி அமைக்கப்பட வேண்டும். ஆனால் சாலை ஓரத்தில் அரை அடி அளவு மட்டுமே சிறிய அளவில் லேசாக தோண்டி அமைக்கப்பட்டுள்ளதால் குழாய் அப்படியே வெளியே தெரிகிறது. குறிப்பாக சாலையோர பாலங்களின் வழியாக அப்படியே குழாயை சாலை ஓரத்தில் பாலத்தின் மேலே எந்த பிடிமானமும் இல்லாமல் அப்படியே போட்டு சென்றுள்ளனர். இதனால் கனரக வாகனங்கள் செல்லும் போதும் மழை, வெயில், காற்று உள்ளிட்ட இயற்கை காரணிகளாலும் இக்குழாய் அடிக்கடி சேதம் அடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையும் ஏற்படும் என வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி கிராமத்தினர். மேலும் கிராம பகுதிகளில் சமூக விரோதிகள் எளிதாக ரப்பர் குழாயில் துளை போட்டு குடிநீர் திருடுவதற்கும் வாய்ப்பாக உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவசரமாக முறையாக பள்ளம் தோண்டி குழாய் அமைக்காமல் சாலையின் ஓரத்தில் மேல்போக்காக அமைக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் அளவிற்கு ஒப்பந்ததாரர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் உடனடியாக குடிநீர் திட்ட வடிவமைப்பு விதிப்படி 3.5 அடி ஆழம் பள்ளம் தோண்டி அமைக்கப்பட வேண்டும் என்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட ஒப்பந்த நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதி பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை ஏதும் எடுக்காததால் உடனடியாக குழாயை சீரமைக்காத பட்சத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தெரிவித்துள்ளார். இதனால் புள்ளிமான் கோம்பை ஊராட்சி பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. செத்தையை வச்சு மூடி விட்டு வேலை பார்க்குறேன் அக்கா என்ன வரணும்